ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் டாஸ்லிங் டேஸ். ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஷாப்பிங் vlog. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சவுகார்பேட் போகிறோம் ஒரு ஃபங்க்ஷனுக்காக. அந்த ஃபங்க்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்காக வந்து ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போகிறோம். வீட்டிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பார்க் பண்ணிவிட்டு 7H பஸ்க்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் நம்ம ஏறிட்டு லாஸ்ட் ஸ்டாப்பிங்கில் போய் சென்ட்ரலில் இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம அப்படியே வந்து டேரெக்டாக ஆட்டோ பிடிச்சி போக வேண்டியதான். ஸோ பஸ்ஸில் ஏறியாச்சு, டிக்கெட் வாங்கியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த கிளிம்ஸ்க்கு அப்புறமா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன மாதிரி டைப் ட்ரெஸ் வாங்க போகிறோம் அப்படின்னா, ஷராரா டைப் ட்ரெஸ் தான் வாங்க போகிறோம். நான் அது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அது ட்ரெண்டிங்கில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் நம்ம அப்போ வாங்கலை. சரி, இந்த வாட்டி நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு சவுகார்பேட்டுக்கு. ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னாலே சவுகார்பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கும் இருக்கும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ நம்ம எந்த ஸ்ட்ரீட்டுக்கு போகிறோன்னா, இந்த ஃபேமஸ் மின்ட் ஸ்ட்ரீட்டுக்கு தான் போகிறோம். ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம் செட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இந்த vlogல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 to 10 ஷாப்ஸ் கிட்ட போய் இறங்கியாச்சு ட்ரெஸ் வாங்குறதுக்கு. அப்புறம் ஃபைனலாக வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு 2வது ஒரு ஷாப் போனோம். அங்கே தான் எங்களுக்கு ஃபிக்ஸ் ஆச்சு. பட் எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு ஷாப்பில் வந்து ஃபிக்ஸ் ஆச்சு. அதாவது நாங்கள் 2வது பார்த்த ஷாப்பில் தான் அந்த ட்ரெஸ் எங்களுக்கு ஃபிக்ஸ் ஆச்சு. அது என்ன ப்ரைஸில் வாங்கினேன் எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோட எண்டில் சொல்கிறேன். அண்ட் ட்ரெஸ்ஸை வந்து நம்ம இதில் ரிவீல் பண்ண போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, ஃபங்க்ஷன் அப்போ நான் ரிவீல் பண்ணுறேன். அப்போ ஃபங்க்ஷன் அப்போ vlog எடுப்போம். அப்போ உங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸோட டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் நான் என்ன ப்ரைஸ்க்கு வாங்கன்றது இதில் நான் சொல்லிடுவேன். பட் அப்போ தான் ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ரிவீல் பண்ணுவோம். இதில் ட்ரெஸ் வந்து உங்களுக்கு நான் எடுக்கலை, வெறும் vlog மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ அதோட ட்ரெஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் அப்போ வந்துடும். April 23 அப்போ வரும். ஓகேங்களா? அன்றைக்கி தான் வந்து ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பஸ்லேருந்து அப்படியே இறங்கிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, சென்ட்ரலில் இறங்காமல் அதுக்கு லாஸ்ட் ஸ்டாப்பிங்கில் இறங்கிட்டோம் அப்படின்றனால அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி சவுகார்பேட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலி வந்து இந்த vlogல வந்து நம்ம என்னென்ன ஷாப்ஸ்க்கெலாம் போகிறோம் அதெல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கோம். சில ஷாப்ஸில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சிலதில் வந்து அலோவ் பண்ணாங்க. ஸோ நான் அலோவ் பண்ண இடத்துல மட்டும் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அப்படியே வந்து ஆட்டோவில் ட்ராயிங்குன்னு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி செம்ம வெயிலாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஷால் போட்டுட்டு தான் போனோம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அண்டு வழியிலையுமே வந்து நிறைய சாப்பிட்டுட்டே அப்படியே போனோம். ஏன்னா வந்து சவுகார்பேட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்ட்ரீட்ஸ்லேயுமே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக சாட் ஐட்டம்ஸ் தான். சாப்பிட்டுட்டே நம்ம ஷாப்பிங் பண்ணலாம். ஸோ சவுகார்பேட் வந்து ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலி அவங்க வந்து பேக் சைடில் வந்து இறக்கி விட்டுருக்காங்க. ஃப்ரண்ட் சைட்லேருந்து வந்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய வந்து ஹோட்டல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைங்கள்லாம் இருக்கும். இவங்க வந்து உள்ளே பேக் சைடில் வந்து இறக்கி விட்டுருக்காங்க. அது ஏன் அப்படி பண்ணாங்கன்றது எங்களுக்கே தெரில. பேக் சைட்லேருந்து இறக்கி விட்டு நீங்கள் இங்கேயே இறங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளும் வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்மளோட ஷாப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம போன இடம் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த நகை செட்டெல்லாம் வந்து விற்றுட்ருந்தாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஆக்சுவலி வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் சொன்னாங்க. அந்த பின்னாடி வந்து ஜடைக்கு பின்னாடி வைப்போம்ல, அதுவுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000க்கு மேலே 550, 1950, 1050 அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக சொல்லிட்டுருந்தாங்க. ஸோ சும்மா நாங்கள் அங்கே போய் இந்த செட்டெல்லாம் பார்த்தோம். ஆக்சுவலி அந்த செட்டெல்லாம் கொஞ்சம் பேங்கிள்ஸ் நல்லா இருந்துச்சு. நெக் பீஸை விட பேங்கிள்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் நம்ம பேங்கிள்ஸ்லாம் வாங்க போதில்ல, ஒன்லி ட்ரெஸ்ஸு, அந்த ஷராரா ட்ரெஸ் மட்டும்தான் வாங்க போகிறோம். அண்ட் நான் என்ன கலர் வாங்கினேன்னா ஆரஞ்சு கலர் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு எப்பயுமே ஆரஞ்சு கலர் வந்து செட் ஆகும். அது ஏன்னே தெரியாது. அது என்னோடய ஃபேவரட் கலர். அண்ட் அந்த கலர் தான் நிறைய ஃபங்க்ஷனுக்கு வந்து செட் ஆகும். அண்ட் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போஷ் போட்டிக்கு தான் போனோம். போஷ் போட்டிக்கு போயிட்டு அங்கே வந்து ஆக்சுவலி வந்து நாங்கள் பார்த்த ஷராரா டைப்பில் எங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்தது. பட் அதை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3Kக்கு மேலே சொன்னாங்க. 3500, 3700 அந்த ரேஞ்சில் சொன்னாங்க. சரி, ஓகே, நம்மளுக்கு வந்து நாங்கள் அது ரேஞ்ச் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்தோம். அதனால் நம்ம வந்து நெக்ஸ்ட் கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வந்து போயிட்டு ஒரு பாதாம் மில்க் குடித்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க. பாதாம் மில்க் சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் போஷ் பொட்டிக்குள்ளே என்டர் ஆகிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த டைப் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப் தான். உங்களுக்கு தெரியுது ஆரஞ்சு கலரில் இந்த டைப் தான் நான் வாங்கணும்னு நினச்சேன். பட் நம்ம இப்போ வாங்கியிருக்கிறதும் அதே டைப் தான். அவங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சாங்க. ஓகேவா? நாங்கள் கேட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே வந்து வெளியே வந்துட்டோம். ஸோ எங்களுக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து செட் ஆகலன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஆக்சுவலி அங்கே ஸ்ட்ரீட்டில் வந்து நிறைய கடைகள் இருக்குது. எல்லா கடைக்குமே போகலாம். அதுக்குள்ளே ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு முறுக்கு சாண்ட்விச் வந்து வாங்கணும். முறுக்கு சாண்ட்விச் வாங்கிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு ஆக்சுவலி அங்கே ஸ்லிப்பர்ஸுமே இருந்துச்சு. ஸ்லிப்பர்ஸ் வந்து நாங்கள் அந்த ஒரு இதுக்காக போகலை. ஸ்லிப்பர்ஸ் இல்லாமல் அடுத்து ஸ்ட்ரீ பொட்டிக்கு போனோம். அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டைப்புக்கு வந்து செட் ஆகலை. நாங்கள் கேட்குற டைப்பில் கலர் இல்லை, கலர் இருந்துச்சுன்னா டைப் இல்லை, இந்த மாதிரி மாறி மாறி இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா,
அதுக்கப்புறம் ஃபைனலி வி பாட் ஆர் ட்ரெஸ் ஃப்ரம் த செகண்ட் ஷாப். அந்த செகண்ட் ஷாப்போட டீடைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சூப்பராக இருந்துச்சு, அந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு. பட் அதில் சில ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. நாங்கள் அது கேட்டதுக்கு இதுதான் ஃபைனல், அதில் இந்த சைஸில் ஒன்று தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தட் இஸ் அன் ஆரஞ்ச் கலர் விச் இஸ் மை ஃபேவரட். அதோட கிளிம்ஸ் கூட நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன், வீடியோ நான் ஆட் பண்ணுறேன். பட் நான் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் அன்றைக்கி தான் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸை ரிவீல் பண்ணுவேன். அதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 3,000 கிட்ட. பட் அவங்களுக்கு நம்ம குறைச்சி கேட்டு 2,500க்கு கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் நாங்கள் கிளம்பி ஆட்டோ பிடிச்சி கிளம்பிட்டு இந்த பஸ்ஸுக்கு வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்ட் இடத்துக்கு வந்துட்டோம். அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியது. ஆக்சுவலி இங்கே தான் வந்து ஒரு பெரிய குளறுபடி நடந்துச்சு. என்ன ஆச்சுன்னா 3 7H பஸ் வந்துச்சு. பட் 3 பஸ்ஸுமே நிற்கலை. அதனால் நாங்கள் அங்கேருந்து ரேப்பிடோ புக் பண்ணிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 3 பஸ்ஸுமே கை காமிச்சோம், நிற்கவே இல்லை 7H பஸ்ஸு. ஆக்சுவலி 7Hலேருந்து நாங்கள் அங்கேருந்து இறங்கினோன்னா நாங்கள் எங்கள் வீட்டுக்கு சீக்கிரமாக போயிடலாம். பட் ரேப்பிடோ புக் பண்ணி கிடைக்கணும்னு வீட்டுக்கு போய் சேர்த்துட்டு டாட்டா பாய்.